நேத்து நடந்த இங்கிலாந்து விஸ் இந்தியால எப்படி இந்தியா ஜெயிச்சதுன்னு தெரியுமா? அண்ட் இதுக்கு காரணம் இவர் தானா? இவர் போட்ட திட்டத்துல தான் ஒருவேளை இந்தியா ஜெயிச்சிருக்குமோ? அது மட்டும் இல்லாம விராட்டை தோற்கடிச்ச சஞ்சு சாம்சன். தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்து விஸ் இந்தியா. ஸோ இந்தியா நேத்து வின் பண்ணுச்சு இல்லையா? இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நேத்து மும்பைல நடந்துச்சு. ஏன் இவ்வளோ ஒரு பேசும் பொருளா இருந்துச்சுன்னா, ஏற்கனவே கிரிக்கெட் அப்படின்னாலே பெரும் வரவேற்பு தான் இருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து இங்கிலாந்து விஸ் இந்தியா ஏன் அப்படின்னா T20 மேட்ச்ல 2 டீமுமே பார்த்தீங்கன்னா 2 டைம் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே கேள்வியா இருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா இந்தியா இப்போ ஜெயிச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க்கை வின் பண்ணது என்னமோ இங்கிலாந்து தான். ஸோ இங்கிலாந்தோட கேப்டன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாரி புரூக். அவர் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க்கை வின் பண்ணி பவுலிங் தான் சூஸ் பண்ணாரு. அண்ட் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் எடுத்துச்சு. அந்த பேட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா வரிசையா விக்கெட்டை இழந்தாலும் 253 ரன் எடுத்து 7 விக்கெட் எடுத்து அண்ட் 7 ரன் வித்தியாசத்துல நம்ம இந்தியா ஜெயிச்சிருக்குங்க. ஆமா, இங்கிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா 246 ரன் எடுத்து 7 விக்கெட் இழந்திருக்காங்க 20 ஓவரில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற ஒரு விராட்டே தோக்கடிச்சிருக்காருன்னு தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா 42 பாலில் 89 ரன் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி விராட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த 2016ஆம் ஆண்டு T20 மேட்ச்ல 89 ரன் அடிச்சு சாதனை படைச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து இவரும் இப்போ ஒரு ஹீரோவா வலம் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் சிக்ஸரை அடிச்சு குமிச்சிருக்காருன்னு தான் சொல்லப்படுது. 7 சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க. அண்ட் இந்த T20 மேட்ச்ல சாதனை படைச்ச வீரர்கள் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. 105 ரன் எடுத்து ஜேக்கப் பெத்தேல் இங்கிலாந்தை சேர்ந்தவர். அவர் 105 ரன் எடுத்திருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து 100க்கும் மேல ஆலன் அப்படிங்கிறவர் நியூசிலாந்து அவர் எடுத்திருக்காரு. அண்ட் 96 ரன் பார்த்தீங்க அப்படின்னா திலகரத்னே தில்ஷான் அவர் தான் எடுத்திருக்காரு. அண்ட் 89 ரன் 2016 சொல்லியிருந்தேன் இல்லையா, 2016ல விராட் கோலி அவர்கள் 89 ரன் எடுத்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ இங்கிலாந்தை தோக்கடிச்சு சஞ்சு சாம்சன் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் 80 ரன் எடுத்திருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து 86 ரன் அடிச்சிருக்காரு அலெக்ஸ் ஹால்ஸ் இங்கிலாந்தை சேர்ந்தவர். இந்த மாதிரி நிறைய வீரர்கள் இருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம சஞ்சு சாம்சன் அவரை பத்தி தான் இப்போ பேசும் பொருளா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்திய கேப்டனான சூரியகுமார் அவரும் பார்த்தீங்க அப்படின்னா இவரை பாராட்டியிருக்காரு. பாராட்டினது மட்டும் இல்லாம அவரு என்ன மாதிரி இதெல்லாம் எதிர்கொண்டாருங்கிறத பத்தி ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னதான் நாங்க இங்கிலாந்தை தோக்கடிச்சிருந்தாலும் ஆனா நான் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு திக் திக் அப்படின்னு தான் இருந்துச்சு. என் ஹார்ட் பீட் மட்டும் பார்த்தீங்கன்னா 160 to 165 அடிச்சிருக்கும். அவ்வளோ ஹார்ட் பீட்ல பயந்துட்டு தான் நான் இருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனை பாராட்டும் பேசியிருந்தாரு. இதுக்கப்புறம் நாங்க இறுதி சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுருவோம், இதுக்கப்புறம் நாங்க நல்லா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த மேட்சை பார்க்கறதுக்கு தல தோனி அவர்களும் வந்திருந்தாங்க. இதுக்கு அவங்க ரசிகர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க ஜெயிச்சதுக்கு தல தோனி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே நிறைய விக்கெட்ஸ் இழந்துட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்கிலாந்தை சேர்ந்தவர் ஜேக்கப் பெத்தேல் அவர் பார்த்தீங்க அப்படின்னா 48 பால்ஸ்ல 105 ரன் அடிச்சாரு. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் அவர் டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ரன்ஸ் குமிச்சு கொடுத்துட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆட்டத்தை ஆடின வீரையும் தோக்கடிச்சு அண்ட் அதுக்கப்புறமும் நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 7 விக்கெட் இங்கிலாந்து தோக்கடிச்சு 253 ரன் எடுத்து 7 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கு இந்தியா. இதை பார்க்கறதுக்கு தோனி அவர்கள் நேரடியா வந்திருந்தாங்க. அது அந்த டீமுக்கு இன்னும் பலமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். தோனி அவர்களோட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 7 இல்லையா. அண்ட் இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஒற்றுமை 7க்கு இருக்குன்னு தான் சொல்லப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சஞ்சு சாம்சன் அவர் சிக்ஸர் அடிச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட விக்கெட்டும் 7 அண்ட் இங்கிலாந்து வீரர் ஜேக்கப் பெத்தேல் அவர் எடுத்த சிக்ஸரும் பார்த்தீங்கன்னா 7 அண்ட் இங்கிலாந்து கேப்டனான ஹாரி புரூக் அவர் எடுத்த ரன்னும் பார்த்தீங்கன்னா 7. இப்படி 7-7ன்னு ஆதிக்கம் இருக்கு இல்லையா அதிகமா. அதனால தோனி அவர்கள் நம்பரான 7 தான் ராசியான நம்பர். அதனாலதான் இந்தியா ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பேசும் பொருளா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த 7ஆம் நம்பரை வச்சு தோனி அவர்களும் சொல்லியிருந்தாங்க இது வேடிக்கையா இருக்கா இல்ல ஒரு
என்ன கலாய்க்கிற விதமா இருக்கா? இல்ல வேடிக்கையான விதமா இருக்கான்னு தெரியல. ஆனா, இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. என் ரசிகர்களுக்கு இவ்ளோ அந்த 7ஆம் நம்பர வச்சு இவ்ளோ தூரம் சொல்றாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு ஹாப்பி தான். அப்படிங்கிற மாரி தோனி அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, இப்போ அந்த ஸ்டேடியம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே கூலா தோனி அவர்கள் உட்கார்ந்திருந்தாங்க. அண்ட் ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா, சூரியகுமார் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நர்வஸா, அவ்ளோ பயமா உட்கார்ந்திருந்தாரு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சமூக வலைதளத்தில இப்போ வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, தோனி அவர்கள் அவ்ளோ கூலா அத பார்த்தாரு இல்லையா? ஏன் அப்டின்னா, அவரும் பார்த்தீங்கன்னா, அந்த இது எல்லாமே அவரும் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அண்ட் தோனி கிட்ட புடிச்சதே பார்த்தீங்கன்னா, எவ்ளோ நடந்தாலும் நர்வஸ் ஆகாம அப்படியே கூலா, காமா இருப்பாரு. ஸோ அதுதான் அவங்க ரசிகர்களுக்கு தோனி அவர்கள்ட்ட புடிச்சதேன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம, இப்போ இந்தியா இங்கிலாந்த தோற்கடிச்சு இறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்டின்னா, நாளைக்கு நியூசிலாந்து இந்தியாவுக்கு மேட்ச் நடக்கப் போகுது. இதுல இந்தியாவா? நியூசிலாந்தா? அப்படிங்கிறது தெரியல. அத பத்தி நம்ம சேனல்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது போன்ற செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்க அப்டின்னா, தமிழ் மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம்.